இது பார்த்தீங்கன்னா மாமாவோட பெரிய மாமா வீடு தான். மருதாணி செடி பக்கத்துலேயே இருக்குது. பழசு பார்த்தீங்கன்னா பட்டறையிலேருந்து வந்தது, மொத்தமாக போட்டுருவாங்க. நான் ஏற்கனவே காட்டினது மாதிரி தான் மஞ்சள் சாணிக்கு பதிலாக இது வந்து மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஏன்னா அடிக்கடி மஞ்சள் சாணி கரைக்க தேவையில்லையா, அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு காவிரி ஆறு ரொம்பவே பக்கமாக இருக்குங்க. நானும் எங்கள் நந்தினி மலர்லாம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டாலே இங்கே தான் வந்து விளையாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுகீரை மிளகு தக்காளி கீரையெல்லாம் பார்க்கவே பச்சை பசேன்னு இருந்துச்சு. சரி ஒரு கிளிப்பிங் எடுத்துக்குவோமேன்னு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இங்கேருந்து பாருங்கள், இப்போ நம்ம ஆற்றுக்கு தாங்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறப்போ மலரும் நினைவுகள் ஞாபகம் வருது. இது வந்து ஆற்றுக்கு பக்கத்துலேயே தாந்தோன்றி கோவில். இங்கே நாங்கள் பதிக்காத கால் தடங்களே கிடையாது. நானும் எங்கள் மலரு நந்தினி நாங்கள் ஊருக்கு வந்துட்டாலே துணிமணி எடுத்துக்கிட்டு, இதுக்காகவே துணிமணி சேராதா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து துவைக்கிறதுக்காக வருவோங்க. துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அத்தைகிட்ட 2 வசவும் வாங்குவோம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு கணக்காலங்க. பார்க்கவே ரம்மியமாக இருக்கு இல்லையா?